உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். ஆம், பல மாதங்களாக அரும்பாடு பற்று விவசாயம் செய்து இந்த தைக்கு முன்பாக அதை அறுவடை செய்வார்கள். அந்த விவசாயிக்கு நல்வழி பிறக்கும். அதே போல இந்த தை நம் அனைவருக்கும் நிச்சயமாக இந்த தையில நல்வழி பிறக்கும். சிந்தித்து செயல்பட்டோம் என்றால் நிச்சயமாக நல்வழி பிறக்கும். இது தேர்தல் காலம் என்பதால் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது. மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கி நலத்திட்டங்களை வழங்கி அவர்களுக்கு உரிமையை நிலைநாட்டி ஒரு நல்ல ஆட்சியாளராக இருந்தால் தேர்தல் காலங்களிலே அவர்களுடைய வாக்குகளை வாங்கி அறுவடை செய்வார்கள். ஆனால் அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் பெரும்பாலும் பதில் வரும். வருட வருடம் தை பிறக்கிறது, மக்களுடைய பிரச்சனைகள் தீர்கிறதா என்று யோசித்தோம் என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் பதில் வரும். ஆனால் இந்த தையில நாம் சிந்தித்து செயல்பட்டோம் என்றால் இன்னும் சில மாதங்களில் நம்மளுக்கு நல்ல காலம் பிறக்கும் என்பதை உரைக்க உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். சிந்தித்து பார்த்தோம் என்றால், சிந்திக்க முற்படுவோமே ஆனால் நிச்சயமாக இந்த தையில நல்வழி பிறக்கும். எப்பேற்பட்ட ஆட்சியாளர்களை நாம் தேர்ந்தெடுத்தால் நாம் நலமாக வளமாக பலமாக வாழ முடியும் என்பதை சிந்தித்து நம் நாட்டினுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய, நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசை நாம் தேர்ந்தெடுத்தோமேயானால் நிச்சயமாக இந்த தைக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல வழி பிறக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தமிழர்களுக்கு மிகப்பெரிய பண்டிகை அது இந்த தை பொங்கல் பண்டிகை. ஆனால் இந்த பண்டிகைக்கு கூட தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு மனமில்லை. மாறாக சமத்துவ பொங்கல் வாழ்த்துக்கள் என்று சொல்கிறார்கள். இது திராவிட மாடல். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஆரியத்தை போல இந்த திராவிடத்தை போல இவர்களும் தாங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துக்குமாக இருக்கிறார்கள். மக்களுக்காக குரல் கொடுத்தால் நாம் பிரச்சனைகள் அகப்பட்டு விடுவோம் எண்ணி அஞ்சு நடுங்கக்கூடிய இவர்கள் கையில நீங்கள் ஆட்சியை கொடுத்தால் எக்காலத்திலும் வழி பிறக்காது என்று சிந்தித்து இந்த நிலத்தை பாதுகாப்பதற்கு தகுந்த தலைவனை தேர்ந்தெடுத்து அந்த தலைவனை ஆதரிக்கக்கூடிய வேட்பாளரையும் அந்த சின்னத்தில் நீங்க வாக்கு செலுத்துவதன் மூலமாக நிச்சயமாக இந்த தையில் நல்வழி பிறக்கும்.